பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கிறது. மேலே ஒரு வசனம் இருக்கு பாருங்க. காணப்படுகிறவைகள் எல்லாம் அனித்தியமானவைகள். காணப்படுகிறவைகள் எல்லாம் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இன்னைக்கு கண்ணில் பார்க்குற உறவுகள், பணம், பொருள், சொத்து, சுகம், அதிகாரம் எல்லாம் அனித்தியம். அதாவது டெம்பரவரி, இஸ் நாட் பர்மனன்ட். என்றும் நிலையாக இருப்பது, நிலைத்திருப்பது, என்றும் நித்தியமாக இருப்பது கர்த்தர் கொடுக்கறது. அது இப்போ கண்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஒரு சிலர் அதையும் இப்போ கண்ணில் பார்க்குறோம். நிறைய நேரம் தேவ சமூகத்தில் இருக்கிற எங்களை போல ஊழியர்கள் அதை நாங்கள் பார்க்குறோம். தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆள கடவுது. அல்லேலூயா. சமாதானம் இந்த உலகம் கொடுக்குற சமாதானம் அல்ல, தேவ சமாதானமே உங்கள் இருதயத்தை ஆளட்டும். பலவிதமான உறவுகளை நினைத்து பல மனுஷங்களை, பல அதிகாரங்களை, கிடைக்காததெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறத விட கர்த்தருடைய சமாதானத்தை, தேவ சமாதானத்துக்கு காத்திருந்த அவருடைய சமூகத்தில் உட்கார்ற அனுபவம் மிக விசேஷமான ஒரு அனுபவம். தேவன் அவரை தேடி வருகிற ஒவ்வொருவரையும் கைவிடாமல் அவர்களுக்கு தேவ சமாதானத்தை அவருடைய இருதயத்தை ஆளும்படியாக செய்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒத்தாசை கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய கரத்தின் வேலியினாலே காக்கப்பட்டு வாழ்கிறீர்கள். எவன் ஒருவன் கர்த்தருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் அவருடைய நாமத்துக்கு பயந்து அவருடைய சமூகத்துக்கு வருகிறவர்களுக்கு அவர் பாதுகாப்பை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். சோர்ந்து போவானா அந்த உறவுகளை நினைச்சு, மனுஷங்களை நினைச்சு. மனுஷங்களை விட தேவதூதர்கள் அதிகமாக இருக்கிறாங்க உங்களுக்கு ஒத்தாசை செய்யறதுக்கு. அல்லேலூயா. மனிதர்களை விட தேவதூதர்கள் உங்களுக்கு ஒத்தாசை செய்ய நிறைய பேர் இருக்கிறார்கள் என்ற ஒரு விசுவாசத்தோடு பாருங்க. உங்க கண்ணால பார்க்கறது இல்லை, ஆவிக்குரிய கண்களால் பாருங்க. தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு தேவனை அண்டி கொண்டு ஜெபித்து விசுவாச அறிக்கை செய்யுங்க. அவர் கொடுக்குற, கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் நிலையானது, நித்தியமானது. இந்த உலகத்தில் இருக்கிற அந்த உறவுகள்லாம் அனித்தியமானது. ஆனால் கர்த்தர் கொடுக்குற உறவுகள், கர்த்தர் கொடுக்குற அந்த தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவ வல்லமை, தேவனுடைய வழி நடத்துதெல்லாம் அனுபவித்து பாருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனிதர்கள் பாக்கியவான்கள். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைஞ்சு போயிடும், பட்டினி கிடக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவே படாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நிறைய உறவுகளை கர்த்தர் கொண்டு வருவார். அவருடைய நாமத்து நிமித்தம் எதை இழந்தாலும் பூமியிலையும் பரலோகத்திலையும் நூறத்தனையாக கர்த்தர் கொடுக்கிற தேவன். விசுவாசத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காணப்படுகிறவைகளெல்லாம் அனித்தியம், காணப்படாத அவர் வைத்திருக்கிற பரலோகத்தில் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்றும் நித்தியமானது. அல்லேலூயா. ஆமென்.